மகாபாரதத்துல ஒருத்தனுக்கு ஒருத்தியா? எந்த புராண இதிகாசத்தில் ஒருத்தனுக்கு ஒருத்தி இருந்துச்சுன்னு அவர் சொன்னாருன்னா நம்ம அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுவோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், 4 வரிசை சீர்கள் அச்சமடம் நாணம் பயிர்ப்பு. அந்த அண்ணட்ட கொஞ்சம் பயிர்ப்புனா என்னன்னு சொல்லுங்க. பயிர்ப்புனா நுண்ணறிவு. அதாவது இல்ல நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். சொல்லுங்க. இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா இதனால ஃபியூச்சர்ல ஏதாவது பாதிப்பு வருமானு பிரெடிக்ட் பண்ற கேப்பபிலிட்டிக்கு தான் பயிர்ப்பு. அப்படியே தமிழ் வாத்தியார்ட்ட கொடுங்க பயிர்ப்புனா என்னன்னு. பின் நடப்பதை முன் அறிந்து செயல்படுவது. அதாவது எந்த தமிழ் அகராதியில அப்படி இருக்குன்னா, நான் படிச்ச தமிழ் அகராதியில அசிங்கமாக இருப்பது அருவருக்கத்தக்க வகையில் இருப்பதுன்றதுதான் பயிர்ப்பினுடைய அர்த்தம். இப்ப அர்த்தம் யார் கொடுத்தாங்கன்றதுல அர்த்தத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்றோம்? கலாச்சாரத்தை பின்பற்றுறீங்க, முன்னோர்கள் கொடுத்த அர்த்தத்தை தானே எடுத்துக்க முடியும். நம்மளா எப்படி ஒரு அர்த்தம் எடுக்க இந்த முடியும்? மாற்றத்தை நான் கலாச்சாரம் நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்க கலாச்சாரம் மாறட்டும். உங்க ஆடைகள்ல நான் எந்த ஒரு கமெண்ட்டுமே நான் பண்ணல. ஏன்னா ஆடைகள் மாறிக்கிட்டே இருக்கு. இன்னும் 25 வருஷம் கழிச்சு என் பாருங்க, ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கும் அவங்க ரொம்ப சிம்பிளா பயிர்ப்புக்கு ஒன்று சொல்றாங்க. அது யார் சொன்னான்னு தெரியல, தள்ளிட்டு போக கூடாது. ஒருத்தர் நீங்க படிச்ச தப்பா இருக்கலாம்ல சார். ஒரு நிமிஷம், அந்த கடை அருகாமையில் இருக்கிறது என்ன சார் அர்த்தம்? தமிழ்வாத்தியர் சொல்லுங்க. கடை இங்க இருக்கிறது, பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். பக்கத்துல இருக்கு இல்ல, அருகாமையில் தூரமா இருக்குன்னு அர்த்தம். அருகில், அந்த கடை அருகில் இல்ல, அருகாமையில் இருக்கு. ஆனா நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நாளா தமிழ்ல? அருகில் இருக்குது சொல்றோமா? அந்த ஆண் அகோரமா இருந்தான்னு சொல்றோம், அவன் அகோரமா இருக்கான்னு சொல்றோம். என்ன அர்த்தம்? அசிங்கமா இருக்கு. ஆனா என்ன அர்த்தம்? அழகா இருக்கான்னு அர்த்தம். ஏன்னா கோர முகம் தான் அசிங்கம். கோர முகம் தான் அசிங்கம். அகோரம் ஆ சேர்த்தும் போது அதே போல இது இத்தனை சொல்லு நீ தப்பா படுத்திக்கல. அதே போல அந்த பொண்ணு சொல்ற சொல்லுங்க தப்பா படிச்சுக்கலாம் இல்லைங்க. பயிர்ப்புக்கு மாறி வரும் கலாச்சாரம்னு சொல்ற அவன் யாருமே விக்கிபீடியா எடுக்கல. அந்த கலாச்சாரம் மாறக்கூடாதுன்னு சொல்றீங்க, உடனே விக்கிபீடியா எடுக்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதுல நான் சொல்லிக்கிறேன். இவங்க பேசின எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய மைய பொருள் கலாச்சாரம் என்பது பெண்ணை சுற்றியே தான் இருக்கு. சமூகத்தை சுற்றியே இவங்க கலாச்சாரம் கிடையாது. அதுதான் அந்த லிவிங் டுகெதர் காதல்ன்றது பதட்டம். அப்ப லிவிங் டுகெதர் நான் ஒரு லாஸ்ட் ஸ்டூடெண்ட் தான். அந்த முறையில நான் அதுக்கான பதில கண்டிப்பா சொல்லி ஆகணும். இவங்க வந்து ஒரு பொய்யான நம்பிக்கை இன்றைய இளைஞர் சமூகத்துக்கு. என்ன பயோடெக்னாலஜி படிச்சீங்க? அப்ப இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த லிவிங் டுகெதர்ல அந்த ஐயாக்கு ரொம்ப பதட்டம் இருந்துச்சு. அதை மட்டும் நான் தெளிவுபடுத்திடுறேன். நீங்க பாதுகாக்க விரும்பக்கூடிய கலாச்சாரம் சங்ககால இலக்கியத்துல யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எம்முறை அறிந்தனவோ செம்புழ பெயர்நீல் போல அன்புடர் நெஞ்சம் தான் கலந்தனவே. இவ்வளவுதான் லிவிங் டுகெதர். இதுக்கு நீங்க பெருசா ஒரு அர்த்தம்லாம் கவலைக்கலாம். உன்னை யாருன்னு தெரியாது, என்ன யாருன்னு தெரியாது, உங்க அப்பா யாருன்னு தெரியாது, எங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியாது. நம்ம 2 பேரும் எங்க வந்தோம்னு தெரியல. அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. ஓ படிச்சிட்டு வரும்போது நினைச்சிட்டு நம்ம 2 பேரும் எங்க இருக்கோன்றது தெரியாது. அப்படி இருக்கிறப்ப ஒரு 2 பேர் ஒன்னா சேர்ந்து வாழ்றாங்க. பிரியணும்னா அவங்க பிரிய போறாங்க. ஏதோ லவ் மேரேஜ் பண்ணுனா உடனே அவங்களுடைய அத்தனையுமே ஒழிஞ்சு போயிடுற மாதிரியும், அரேஞ்ச் மேரேஜ்ல எதுவுமே ஒழியாம இருக்கிற மாதிரியும் எத்தனை பேர் இங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு புள்ள வந்து டாய்லெட் போயிடுச்சுங்க. நான் ரொம்ப யதார்த்தமா கேட்கறேன், உங்க புள்ள வயசு எனக்கு. அந்த டாய்லெட்டை பொண்டாட்டியை கூப்பிடாம அள்ளி போடுற எத்தனை பேர் இருக்கீங்க?